கோவை சிறுமி படுகொலை சம்பவம் தொடர்பாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி இருக்கிறது என அவர் தெரிவித்திருக்கிறார். மிருகத்தனமான செயலை செய்த குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மிருகத்தனமான நபர்களுக்கு உரிய தண்டனை தர வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் செலினா உரைக்க கேட்கலாம். வணக்கம் செலினா. உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கக்கூடிய மேலும் என்னென்ன விஷயங்கள் என்ன? கோவையில் 10 வயது சிறுமி பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவொன்றை செய்திருக்கிறார். குறிப்பாக கோவையில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் என்பது பெரும் அதிர்ச்சியையும் வேதனையும் ஏற்படுத்தி இருப்பதாகவும், இந்த கொலை சம்பவத்திற்கு உண்மையான நீதி கிடைக்க வேண்டும் என்ற குரல் எல்லா பக்கமும் ஒலிக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். இந்தியா முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த கொடூர சம்பவத்தை கண்டித்து கோவை மக்கள் விடிய விடிய போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள் எனவும், இந்த மிருகத்தனமான செயலை செய்த உண்மையான குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையை விரைந்து பெற்றுத்தர வேண்டும் என்றும், இந்த இக்கட்டான நேரத்தில் சிறுமியின் பெற்றோருக்கு ஆறுதல் தெரிவிப்பதோடு திமுக அவர்களுக்கு எப்போதும் துணை நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். புதிய அரசு பொறுப்பேற்றதிலிருந்து 12 நாட்களில் பாலியல் வன்கொடுமை, கஞ்சா கடத்தல், ரவுடி தாக்குதல், அதே போல ஆளுங்கட்சியினரின் அத்துமீறல், அராஜகம், தற்போது கோவை சிறுமி கடத்தல் கொலை வழக்கு உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட பெரிய நிகழ்வுகள் செய்திகளாக வந்து கொண்டே இருப்பது என்பது மாநிலத்தின் சட்ட ஒழுங்கை கேள்விக்குறி ஆக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இனி ஒரு சம்பவம் இதுபோல் நடக்காமல் இருக்க சட்ட ஒழுங்கிற்கு முதல் முக்கியத்துவத்தை தர வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் கேட்டுக்கொள்வதாக தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க சட்டம் ஒழுங்கிற்கு முதல் முக்கியத்துவத்தை முதல்வர் கொடுக்க வேண்டும் என தமிழ்நாட்டு மக்களுக்கு சார்பில் கேட்டுக்கொள்வதாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செலினா.